அன்பர்களே, இந்த புறநானூறு அகநானூறு என்று இவற்றை தாண்டி சங்கம் மருவிய நூல்கள், அதாவது சங்க காலத்து நூல்களும் இல்லாமல் ரொம்பவும் பிற்பட்ட காலத்து நூல்களும் இல்லாமல் சங்கத்தை தொட்டு வந்த நூல்களை சங்கம் மருவிய நூல்கள்னு சொல்லுவோம். அது சிலப்பதிகாரம், மணிமேகலை, இவையெல்லாம் சங்கம் மருவிய காலத்தில் எழுந்த காப்பியங்கள் என்று இலக்கிய வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். சிலப்பதிகாரத்தில் பல இடங்களிலே இந்த ராமகாதை பேசப்படுகிறது. அதில் ரொம்ப அருமையான இடமெல்லாம் உண்டு. அதில் முக்கியமாக கோவலனும் கண்ணகியும் புகார் நகரை விட்டு புறப்பட்டு மதுரைக்கு சென்று விட்டார்கள். எங்கே போனாங்கன்னு இப்போ புகார் நகரம் பூரா அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஏக்கம். மிகப்பெரிய செல்வந்தர்களெல்லாம் சாத்துவனும் மாநாயகனும் இவர்கள் இரவோடு இரவாக புறப்பட்டு போய்விட்டார்கள். எங்கே போனார்கள் என்று தெரியாமல் திண்டாடி நாலா பக்கமாக ஆளை அனுப்புகிறாங்க. இந்த செய்தி மாதவிக்கு கிடைக்குது. ஆனால் அடுத்த நாள் காலையிலே இவங்களை காணுமே. உடனே அவங்க ஆளை அனுப்புகிறான். இந்த செய்தி உடனே நம்ம மாதவிக்கு கிடைக்க அவளை போய் பார்த்தான். அந்த கோசிகமானி என்று சொல்லப்படுகின்ற ஒரு அந்தணன் அவனுக்கிட்ட, ஐயா நீனும் போய் கொஞ்சம் பார்த்துட்டு வா, எங்கே போனான் ஐயா ஆள்னு தெரியலேன்னு சொல்லி அனுப்புகிறா. அவனும் அந்த செய்தி எடுத்துக்கிட்டு இவன் ஓரளவுக்கு இந்த மதுரைக்குத்தான் போயிருப்பான் என்ற கணிப்பிலே கோசிகமானி மதுரையை தேடிக்கொண்டு வருகிறான். நடுவிலே பார்க்கிறான். அப்படி பார்த்து கோவலன்ட்டே பேசுகிறான். அப்போ அந்த கோசிகமானி அந்த கோவலன்ட்ட சொல்லுவது போல இந்த ராமகாதையை பேசுகிறார் இளங்கோவடிகள். பெருமகன் ஏவல் அல்லது யாங்கனும் அரசே தஞ்சம் என்று அருங்கான் அடைந்த அருந்திரல் விருந்த அயோத்தி போல. பூம்புகார் நகரம் எப்படி இருக்குது தெரியுமா? இப்போ ராமனை பிரிந்த அயோத்தி போல துன்பப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா ராமனை பிரிந்தது தசரதனும் தசரதனுடைய மனைவிகளும் இல்லை, அயோத்தியே அறுத்தப்பட்டது என்பது கம்பன் காட்டுவான். அதெல்லாம் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். அதுபோல் இப்போ பூம்புகார் நகரம் இருக்கிறது என்றும், அப்புறம் நம்ம கவுந்தியடிகளுடைய கூற்றிலே வைத்து நீ ராமன் போல நலன் போல மனைவியை பிரிந்தா வந்திருக்கிறாய், இல்லையே, நீ மனைவியோட தான் வந்திருக்கிறாய், நீ கவலைப்படாத அப்படின்னு கவுந்தியடிகள் நம்ம கோவலனுக்கு ஒரு சமாதானம் சொல்லுகிறாள். தாதை ஏவலின் மாதுடன் போய் காதலி நீங்க கருந்துயர் உழந்தோன் வேத முதல்வர் பயந்தோன் என்பது நீ அறிந்திலையோ. தாதை ஏவலின் மாதுடை தசரதன் கட்டளையின்படி தன் மனைவியாகிய சீதையுடன் சென்று காதலி நீங்க கடுந்துயர் உழந்தோன். அந்த சீதையை ராவணனை கொண்டு போட்டான். அப்போ கடும் துயர் இழக்கிறான் இந்த ராமன். அவனை போலையே நீ இல்லையே. அவன் 14 வருஷத்தில் 13 ஆண்டுகள் சீதையோடு தானே காட்டில் இருந்தான். நீ அப்படி இல்லையே, மனைவியை பிரிந்து இப்பது அப்படின்னு அவனை தேற்றுவது போல இருக்கிறது. ரொம்ப அருமையான பகுதிகள் இதையெல்லாம் பல இடங்களிலே சொல்லுவார். அதில் ஆய்ச்சியர்குறையிலே எனக்கு ரொம்ப பிடித்த பகுதி, மூவுலகும் ஈரடியான் முறை நிரம்பா வகைமுடிய தாவிய சேவடி சேப்ப தம்பியுடும் காண்போந்து சோவரனும் போர்மடிய தொல்லிழங்கை கட்டடித்த சேவகன் சீர் கேளாத செவி என்ன செவியே, திருமால் சீர் கேளாத செவி என்ன செவியே. மூவுலகும் ஈரடியான் அப்படி அப்படி அளக்கிறான். அதான் திருவிக்கிற அவதாரம். மூவுலகும் ஈரடியான் முறை நிரம்பா வகைமுடிய தாவிய சேவடி நின்ன இடத்திலிருந்து தாவனாண்டா. அந்த சிவந்த அடிகள் நொந்து போகும்படியாக அந்த காட்டிலே அவன் நடந்தானே. இந்த இடம் சொல்லும் பொழுது நான் எங்கள் கும்பகோணத்துக்கு போயிட்டேன்.
கும்பகோணத்திலே சாரங்கபாணி கோயில் ஆறாமுதன் என்று பெயர் மூலவருக்கு. கிடந்த கோலம். நீங்கள் ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய பெருமாளை விட இது உருவத்திலேயும் பெரிய திருமேனி, அழகுலேயும் அப்படி இருக்கும். என்ன, ஸ்ரீரங்கத்தையும் போத்துட்டு எங்கள் கும்பகோணத்துக்கு ஆறாமுதனையும் வந்து பார்க்கணும், அப்போ தான் தெரியும் அது. அதனால தான் இந்த கும்பகோணத்திலே கிடந்த குளத்தில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு ஆறா அமுதன்னு பேர். ஆறான்னா திருப்திப்படாதுன்னு அர்த்தம். திருப்தியே இல்லை, அமுது சாப்பிட்டா கூட திருப்தி இல்லைடான்னா. அதுபோல் இவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும்டா. அப்பேற்பட்ட திருமேனி. 12 ஆழ்வார்களால் 9 ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திருக்கோயில் அது. கும்பகோணத்தை பற்றி நான் சொல்லும் பொழுது நான் பல விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதில் ரொம்ப அருமையான கோயில். அங்கே நம்ம திருமிழிசைன்னு இருக்கிற திருமழிசை, இப்போ இந்த மார்க்கெட்டு, கோயம்பேடு மார்க்கெட்டு அங்கே தாண்டா போகுதுங்கிறான். அங்கேருந்து ஒருத்தர் புறப்பட்டு போனார், அவர் தான் திருமழிசை பிரான். 12 ஆழ்வார்களில் அவர் ஒருத்தர். அவர் போய் பார்த்தார், படுத்து கிடக்கக்கூடிய பரந்தாமனை பார்க்கிறார். உடனே நடந்த கால்கள் நொந்தவோ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நீ ஏண்டா இங்கே வந்து படுத்து கிடக்கிற காவிரிக்கரையிலே 14 ஆண்டுகளும் பாதுகையும் இல்லாமல் நீ நடந்து சென்றாயே, நடந்த கால்கள் நொந்தவோ, இந்த உலகத்தை பன்றி உருவம் எடுத்து இடந்தாயே, அப்பொழுது அந்த உடல் குலுங்கியதே, அந்த காலும் உடலும் பட்ட துன்பத்தை இளைப்பாறுவதற்காக வந்து இப்படி படுத்து கிடக்கிறாயா? என்கிட்ட சொல்லு, அதை எதுக்காக இப்படி படுத்திருக்கிற, பேசு அப்படின்னாராம். அப்படி கிழந்த வண்ணமே எழுந்தானாம் பெருமாள். எப்படி இருந்திருக்கும் இவருக்கு? அடியவனுக்கு ஆண்டவன் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஆச்சரியப்பட்டு போன திருமழிசை பிரான். கிடந்தவாறு எழுந்து பேசு, அப்படியே இருக்கும், படுத்துக்கிட்டே பேசினார். ஆனால் என்னன்னா டப்புன்னு ஏந்திரிச்சிட்டான். வாடி அப்படின்னு மங்களாசாசனம் சொன்னார் என்பது கதையாக சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அந்த ராமன் மூலகும் ஈரடியான் முறை நிரம்பா வகைமுடிய தாவிய சேவடி சேப்பத் தம்பியோடும் காண்போன்று சோவரனும் போர்மடிய தொல்லிடங்கை கட்டடித்த சேவகன் சீர் கேளாத செவி என்ன செவியே, திருமால் சீர் கேளாத செவி என்ன செவியே என்று இளங்கோவடிகள் அப்படியே வைஷ்ணவனுக்கு மேலே ஒரு வைஷ்ணவனமாகி திவ்ய பிரபந்தத்துக்கு மேற்பட்ட பிரபந்தமாக அவர் சொல்லுகின்ற அந்த பாடல்களிலே ராமனுடைய அந்த திறத்தையும் ராமன் பட்ட துன்பத்தையும் பேசுகிறார். அப்புறம் மணிமேகலைக்கு வந்துடுவோம். ரொம்ப நாளி நம்ம அங்கேயே இருக்க வேண்டியதில்லை.